Hi guys, நான் அர்ஜென்ட்டாக ஒன்றும் இல்லை, ஃபீனிக்ஸ் மாலுக்கு போயிட்டுருக்கேன். ஒரு சின்ன ஷாப்பிங் ரெக்குவயர்மெண்ட். ஸோ அதனால் டக்குன்னு போயிட்டுருக்கேன். போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்து வரணும். ஆக்சுவலாக நான் வேறு ஒரு பிளான் வச்சுருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மேட்டர் பண்ணலாம்டா, சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2-3 நாளாக தள்ளி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அது பாசிபிள் பண்ணாலும் பண்ணலாம், ஆனால் 2-3 நாளாக தள்ளி போயிட்டுருக்கு. பட் பரவாயில்ல, பண்ணிடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். பட் கூடிய சீக்கிரம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்ப்பீங்க. ஐ திங்க் இந்த vlog வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த டான்ஸ்லாம் ஆடி. ஓகே, நம்ம டான்ஸ் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோவாக பண்ணுறது தாண்டி ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதனா வீடியோவாக பண்ணுறோன்னா வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன். அதை தாண்டி வந்துட்டு இந்த டான்ஸ் கிளாஸுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட்டாக டிஜேடி பண்ணப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணது. அதுக்கப்புறமா நான் வந்து ப்ராக்டிஸ் எங்கேயுமே கிளாஸுக்கு போய் பண்ணல, வீட்லேயே பண்ணுறது. நானும் ஜீப் சார் அதெல்லாம் வீட்லேயே தான் பண்ணோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரோ கால் பண்ணி, சரோ டான்ஸில் அது எங்கன்னா லைக் அவைலபிலிட்டி பாடுறா, நம்ம போயிட்டு சும்மா ரேண்டமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம்டா, ரொம்ப நாள் ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணி. அண்ட் இன்னொன்று, அவன் இதுக்கு முன்னாடி டிஜேடியில் ப்ராக்டிஸ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு காம்படிஷனுக்காக பண்ணோமே தவிர பர்சனலாக ஒரு ஓகே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பண்ணவே இல்லை. இப்படி பர்சனலாக ரேண்டமாக ப்ராக்டிஸ் பண்ணிலாம் எனக்கு பல வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. அதனால ஓகே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கு. லெட்ஸ் சி அது நடக்குதா இல்லையா, நடக்கும். ஓகேங்களா, இன்னைக்கு அந்த பிளான் இருக்கு. பட் ஆனால் இங்கே ஃபீனிக்ஸ் மால் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து தான் பண்ணணும். ஸ்டே டியூன். ஆக்சுவலி நான் சரியான பைத்தியக்காரன்னு நினைக்கிறேன். இப்போலாம் வெளில போனால் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துட்டு தான் போகிறேன். தண்ணிலாம் எடுத்து வச்சேன், அப்படியே டேபிளில் மறந்துச்சுட்டு வந்துட்டேன். பைத்தியக்காரன். சார், இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் போலீஸ் பண்ணிட்டுலாம் வந்துட்டு ஒரு பெரிய சல்யூட். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, டிராஃபிக் போலீஸ்லாம் அடிக்கிற. இன்னைக்கு வெயில் ஆக்சுவலாக கம்மி. யோசிச்சு பாருங்கள், வெயிலாம் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க. ஐயோ, அடிக்கிற வெயிலில் வந்து நம்ம பைக்கில் போனாலோ அப்படியே நமக்கு அப்பயே நம்மளால முடிய மாட்டேங்குது. இவங்களாம் வெயிலே நின்று அவங்களோட வேலையை பார்க்கணும். அப்போ யோசிச்சு பாருங்கள் கைஸ். காலையிலே வந்தால் மால் செம காலியாக இருக்குது. நான் கூட கூட்டமாக இருக்கும் பண்ணியாங்க சார். ஆக்சுவலி ஆமாம், இன்றைக்கி வீக்கெண்டில் வீக் டேஸ்லாம் மால் காலியாக தான் இருக்கும். மால்னாலே வீக்கெண்டில் தான் வருமா, அந்த மைண்ட் செட்லேயே வரும். நல்லா இருக்குது, அழகா காலங்காத்தாலே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க மாலை. நான் ஃபீனிக்ஸ் லைஃப் ஸ்டைல் வந்தேன். எங்கள் கடையிலே நான் தான் முதல்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, யாருமே இல்லை. நீங்கள் எதுவும் நான் தான் சூப்பர்வைசர் மாதிரி நான் பாட்டுக்கு வந்து பார்த்துட்டு நாங்கள் நீங்கள் நடந்துட்டுருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. பாருங்களேன், கடையில் யாருமே இருக்க மாட்டேன், நான் மட்டும் தான் இருக்கேன். பேசுறது கேட்குதா கைஸ்? மாலுக்குலாம் வரீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரேன், நல்லா கவனிச்சுக்கோம். இன்கேஸ் மாலில் ஷாப்பிங் பண்ணணும்னு வரீங்கன்னா காலைல 10:30 கிளம்பி வந்துடுங்க. யாருமே இல்லை, அவங்க புது கலெக்ஷன்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. வந்தோமா ஈஸியாக ஜாலியாக எடுத்தோமா கிளம்பணுமான்னு இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதே கொஞ்சம் இந்த ஈவினிங் டைம் அந்த டைமில் வந்தீங்கன்னா க்ரௌட் ஆகிடும். நீங்கள் கேட்குற கலெக்ஷன் இருக்காது, சைஸ் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். மெயினாக அதுவும் இது தீபாவளி டைமில் நான் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், சரி கண்டிப்பாக க்ரௌட் இருக்கும்பா அப்படின்ட்டு. பட் மெயினாக க்ரௌட் இல்லை. அப்போ என்ன பண்ணோம், காலையிலே கிளம்பி வந்துடணும். அண்ட் இன்னொன்று, இப்போ மாலில் கொஞ்சம் பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அண்ட் டெய்லி vlog பார்க்கறதா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அதில் வந்து 1-2 பேர் வந்து பிச்சுவையும் கேட்டாங்க. நான் சொன்னேன் எங்கே அவளுக்கு புரிய போகுது, இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக கேட்டதா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவன் கண்டிப்பாக போய் கேட்டதா சொல்லுவோம். இந்த மாதிரி மாலில் உன்னை ஒரு அக்கா பார்த்தாங்க, உன்னை கேட்டதா சொன்னாங்க அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு தான் சொல்ல போகிறான். பட் எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ். எல்லாரும் வந்து நேரில் வந்து பேசும்போது சந்தோஷமா இருக்கு. vlog பார்க்குறீங்கன்னு சொல்லும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. பாருங்க, வாழ்க்கையில எப்பவுமே வந்துட்டு நம்ம இருளடைய விடக்கூடாது, பிரகாசத்துல தான் இருக்கணும். போடு. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't. இதுக்கு அன்வான்டா இருக்கலாம். சென்னையில மால்ல இருக்கிறதுலே பார்க்கிங், பெஸ்ட் பார்க்கிங் எங்கன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விஆரோட பார்க்கிங் பெஸ்ட்டு, பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஃபீனிக்ஸோட சொல்லுவேன். அதுக்கப்புறமா இஏ சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் ஆம்பாஸ் ஸ்கைவாக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்துட்டு தான் ஃபோரமே. ஆம்பாஸ் ஸ்கைவாக்கு முதலே கட்டிட்டாங்க. பட் ஆனால் இப்போ ரீமாடலைஸ் பண்ணனால பார்க்கிங் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நாட் பேட். ஒரு மாதிரி என்ன கான்செப்டில் அதை பண்ணாங்களே தெரியல. கார் போகிறதுக்கு இடமே இருக்காது ஏற்றுறதுக்கு. ஆனால் மற்றதெல்லாம் இதெல்லாம் மேபி இந்த விஆர் ஃபீனிக்ஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக கட்டினதுனால அவங்க இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணி ப்ராப்பராக கட்டிட்டாங்க. அதனால பார்க்கிங் இஷ்யூ, லைக் அந்த பார்க்கிங் போகிற வழியில் இஷ்யூ இருக்காது, அண்ட் பார்க்கிங் இஷ்யூ இருக்காது. மாலில் வந்து கார் பார்க் பண்ணுறவங்களுக்கு இது புரியும். பார்க்குற நீங்களும் ஒரு நாள் வந்து கார் கண்டிப்பாக சீக்கிரமே வாங்குவீங்க, உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், பாசிட்டிவிட்டியை போட்டு தள்ளுவோம், தாக்குவோம். ஏன் யூட்டர் அங்கேருந்து இப்படி தான் போகணும்.
இப்படிதான் போறோமா? எப்படி ஒரு ஸ்மைலை போட்டுறான் வந்தோடனே. எப்போ வந்தாலும் ஒரு ஸ்மைலை போட்டுறான். நான் கேட்பேன், உனக்கு வாழ்க்கையில கஷ்டமே இல்லையாடா அப்படின்னு கேட்பேன். நீ ஒன்று புலம்பா இருப்ப. கைஸ் குட்டிக்கு வந்துட்டு 3 நாள் உடம்பு சரியில்லை. அவன் வரல, 3 நாளாவே இங்க வரல வீட்டுக்கு. சரி ஓகே என்னாச்சு ஏதாச்சுன்னு தேடி கேட்டுட்டு இருந்தோம். அப்போ தீப் சொன்னா அவன் நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அவனை ஒரு வாட்டி அப்படின்னு. நாளைக்கு வீட்டுக்கு வரதா இருந்தது. சரி நைட்டு அவனை கூட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வந்துட்டோம். ஆனா இப்போ அவன் தூங்கிட்டு இருக்கானா என்ன எதுன்னு தெரியல. கால் பண்றியாடா குட்டி? சரி குட்டின்ற மாதிரி மெசேஜ் பண்றியா? என்ன சொல்றேன்னு பாப்போமா? சும்மா கால் பண்ணி உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ தூங்கிட்டானோ நிஜமாலுமே? ஒரு டூ வருது. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எடுப்பாங்க. சரி இல்லை நீ பண்ணு தீப்ஸ். நீ பண்ணி இல்லை நீ பண்ணி ஃபோன் எடுத்துடுறானா விஸ்வா? இப்போ நீ கால் பண்ணி எடுக்கல, தீப்ஸ் கால் பண்ணி எடுக்கிறானாம். நான் படிக்கும்போது இவர் வேற என்ன ப்ரோ போயிட்டு இருப்பானா? ஹலோ குட்டி, நீ சொல்லுங்க. தூங்கிட்டியாடா? இல்ல சொல்லுங்க இல்ல உடம்பு ப்ரோ கால் பண்ணாரு. அதுதான் அவருக்கு கால் பண்ணான்னு அதுக்குள்ள நீங்க சொல்லுங்க. என்னடா பண்ற? சும்மாதான் இருக்கேன். எங்க இருக்க? வீட்ல. சரி அபி ஆமா 12 மணிக்கு அவன் எங்கடா இருப்பான்? வீட்டுல தானே இருப்பான். இல்லடா அதான்டா வ்ளாகுக்காக வந்து விஸ்வா கால் பண்ணா நீ எடுக்கிறியா பார்த்தோம், நீ எடுக்கல. ஆனா கரெக்டா தீப்ஸ் கால் பண்ணனு எடுத்துட்டியா? சோ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ ஹாப்பி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல அதெல்லாம் இல்ல. விஸ்வா ப்ரோ கால் பண்ண போதுமே எடுத்திருப்பேன். நான் வந்து அவன் இவன் தானே சரி இவன் தானே எதுக்கு எடுத்துக்கிட்டே அப்படின்னு வச்சு அப்படிலாம் இல்ல. பாத்ரூம்ல இருந்தேனா சரி ஓகே வந்து வெளில வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தேன். முடிச்சிட்டு டவுசர் எல்லாம் போட்டுட்டு வெளியில வந்தேன். அதுக்குள்ள அண்ணி கால் பண்ணிட்டாங்க. அதனால அண்ணி போன் எடுக்க பாத்ரூம்ல இருந்து வெளில வந்தியா? பாத்ரூம்ல இருந்து வந்துட்டியா? சரி சரி ஓகே நாளைக்கு காலைல வந்துடுறியா? அப்போ டைரக்டா வந்துடுறேன். சரி ஓகேடாடா. பைக் சரியாயிடுச்சு உனக்கு? பைக் சரியாயிடுச்சு ப்ரோ. சரியாயிடுச்சு. சரி நாளைக்கு விஸ்வா ப்ரோ நீங்களும் வரீங்களா? நாளைக்கு ஷூட் எனக்கு. அப்படியா? சரி 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 ஓகே ப்ரோ. சரிடா காலைல வா. எத்தனை மணிக்குண்ணா? காலைல வா, ஒரு 6 மணிக்கு அங்கே வந்துடு. சரி ஓகே ஓகேடா. இல்லை விஸ்வா ஏதோ உன்ட்டு வீடியோ காலில் ஏதோ காட்டணுமா? இல்லை வரேன் கால் பண்ணுறேன். விஸ்வா அசிங்கமா இல்லை விஸ்வா? இல்லை புரியுது. அவன் பாத்ரூம் போயிட்டு வந்து ஃபோனை பார்த்துருக்கான். கால் பண்ண வரும்போது அக்கா கால் பண்ணிருக்காங்க, எடுத்திருக்கோம். ஹாய் ஹாய். விஸ்வா கால் ஹெவி மெட்டீரியலா? ஹெவி மெட்டல்ரா அது மெட்டீரியல். விஸ்வா கால் பண்ணி எடுக்கலையடா குட்டி, அசிங்கமா ஆயிடுச்சுடா அவனுக்கு. நாங்க வந்து பெட் வச்சோம் எடுக்க மாட்டான்ட்டு. சாரி விஸ்வாமித்ரன். பரவாயில்லடா பாத்ரூம்ல இருந்திருக்க, கஷ்டம் புரியுது. டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா பாத்ரூம்ல உட்கார்ந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பாத்ரூம்ல டெக்ஸ்ட் பண்ணா தெரியாதுல்ல நீ நான் பாத்ரூம்குள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் அப்ப பாத்ரூம்ல இருக்கும்போது கால் பண்ணிருப்பேன்டா, ஏன்டா அட்டெண்ட் பண்ணல? ப்ரோ கால் பண்ணா சவுண்ட் பாத்ரூம்ல இருக்க மாதிரி கேக்கும் ப்ரோ. ஆமா கரெக்ட். சரி ஓகே. எங்க இருக்கீங்க? இங்க நான் மோர் கடைக்கு வந்தேன்டா. சரி சரி காமிச்சு ஒண்ணும் புரியும். இந்த அது டேய் வீடியோ கால் இதுல இருக்கான்டா. அதுல வீடியோ கால் இங்க இருக்கான், இதுல காமிச்சா என்னடா புரியும்? சரி ஓகேடா குட்டி. ஓகே நான் தான். இந்த ஏரியா அட்ரஸ் சொல்ல. ஏய் சீ சொல்லுங்க சீக்கிரம். இந்த ஏரியா அட்ரஸ் சொல்ல. இங்க வரேன் இருங்க வெளிய. பைத்தியக்காரன் வீடியோ கால் அதுல பேசிட்டு இருக்கான், இதுல காமிச்ச முடியல. ஐயோ ஐயோ. பாப்பா என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சர்ப்ரைஸா? நான் உடம்பு எப்படி இருக்கு? படம் பரவாயில்ல ப்ரோ. போயிட்டு டப்பிங் போயிட்டு வந்தேன். எனக்காக வந்தீங்களா? இல்ல இந்த வீட்டுக்கு கீழ யாரும் வேலை பார்க்கறாங்க. ஷூட் போயிட்டு டப்பிங் முடிச்சுட்டு குட்டிக்கு உடம்பு சரியில்லை போகணும்னு சொல்லிட்டு தீப்ஸ் வா போலான்னு மெனக்கெட்டு கூட்டு வந்தா. சரி அப்படியே போலாம், அப்படியே வீட்டுக்கு போலாம். அல்லாத சரி அப்படியே கிளம்பி வாடா.